ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் பைக்கில் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒயிட் ஸ்மோக் தான் பார்க்க போகிறோம். எமேகா பேசினோ எல்லா வண்டியும் சேம் தான். இதில் எப்படி ஒயிட் ஸ்மோக் வந்து என்ன பிரச்சனை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இது 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். வண்டியை பிரிக்கும் போது ஒரு பார்ட்டாகவும் போட்டிருக்கேன், வண்டியை மாட்டும் போது ஒரு பார்ட்டாகவும் போட்டிருக்கேன். இதில் முக்கியமானது டைமிங் எப்படி வைக்கணும், எப்படி கட்டணும் பார்க்க முடியுது. இதில் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் மாறிச்சுனா கூட பிரச்சனை தான். இது எல்லாமே அப்படி தான். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதான் காமிக்க போகிறேன். அதேமாதிரி இந்த வீடியோ நிறைய குறைங்க தான் கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி ஒயிட் ஸ்மோக் வந்தால் இந்தமாரி வீடியோக்கு வந்து ஃபுல்லாக பாருங்கள். கரெக்டான டூல்ஸை வச்சு கட்டி பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யமகா ஃபேஷனோ தான். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாவே ஒயிட் ஸ்மோக்கு. இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர்? 86,153 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாவே. ஆனால் கிராங்க் ஷாஃப்ட் நாய்ஸ் எதுவும் கிடையாது, பக்காவாக தான் இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக்கு. நம்ம ஆயில் போட்டாவே ஒரு 1000 கிலோமீட்டர், ஒரு 500லேருந்து 1000 கிலோமீட்டர் ஆயிலே ஃபுல்லாக காலி ஆகிடுது. இது அப்படியே போக என்ன ஆகுனா கண்டிப்பாக வண்டி சீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் கிராங்க் ஷாஃப்ட் நாய்ஸ் எதுவுமே கிடையாது, டைமிங் செயின் நாய்ஸ் எதுவும் கிடையாது, ப்ளஸ் டென்ஷன் நாய்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள், வண்டி எவ்வளோ ஸ்மோக் வருதுன்ட்டு. இதுங்க எவ்வளோ ஸ்மோக் வருதுன்ட்டு. இப்போ நான் சவுண்ட் அது கம்மி பண்ணியிருக்கேன், அதனால் கரெக்டாக நம்ம பேசுகிறது வாய்ஸ் உங்களுக்கு க்ளீனாக கேட்கும். வண்டியில் வந்து இவ்வளோ ஸ்மோக் வருது. ஓகேங்களா? இப்போ நிற்க வச்சு ரேஸ் பண்ணும்போது வண்டி ஓடும்போது இந்த கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஸ்மோக் போய் தான் வண்டியில் ஆயிலெலாம் கம்மியாகிடுது. அதனால தான் வண்டி சீஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. இப்போ இந்தமாரி பிரச்சனைக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியில் ஹெட்டை முதல்ல கட்டுவோம். போரை பார்க்கணும். இது மேக்ஸிமம் போர் மாற்ற வேண்டி வரும், ஏன்னா 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதனால் போரை மாற்றுவோம். இப்போ நான் பெரிய இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பெட்டை விட்டு ஃபஸ்ட்டு இறக்கிறேன் வண்டியை. ஓகே, வண்டி பெட்டில் விட்டு வந்து இறக்கியாச்சு. இப்போது இது ஸ்கூட்டர் மாடல், அதனால் பெட்டை விட்டு இறக்கி தான் கரெக்டாக பண்ணோம். நம்ம இதுமாதிரி பைக் மாடலாக இருந்தால் நம்ம அப்படியே நம்ம ஏர் போர் எல்லாமே கட்டலாம். இது பெட்டை விட்டு இறக்கி தான் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்டில் வந்து டாப் டோரை கட்டணும். ஃபஸ்ட்டு சைலன்சர் கட்டிக்கிறேன். சைலன்சர் கட்டியாச்சு. இப்போ இதில் வர 10ஆம் நம்பர் போல்டு ரெண்டு இருக்கும். ஓகே, இந்த 2 போல்டை கட்டினா தான் நம்ம இந்த டோரை கட்ட முடியுமே. கீழே ஒன்று மேலே ஒன்று. ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வரும்னா, இதில் வந்து கரெக்டாக டைமிங் வச்சு தான் கட்டணும். டைமிங் வைக்காமல் நம்ம கட்டினோம்னா என்ன ஆகுனா, வால் ஒன்று ஓப்பனில் இருக்கும், ஒன்று க்ளோஸில் இருக்கும். அப்போ நம்ம ஹெட்டு கட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் டைமிங்கை வச்சு கட்டினாவே 2 வால்வுமே க்ளோஸில் இருக்கும். அப்போ நம்ம கட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வண்டியில் கட்டினாவே சும்மா அப்படியே தீஞ்சு போன மாதிரி இருக்கும், அப்படியே கருப்பாக இருக்கும். இந்த கஸ்டமர் ரெகுலராக கரெக்டாக வண்டியை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் 86,000 கிலோமீட்டர் ஓடுனது ஓகே தான். ஓகேங்களா? அதனால் போர் வண்டி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிராங்க் ஷாஃப்ட் எதுவும் மாற்ற வேண்டாம். இப்போது இந்த கார்பரேட்டர் நம்ம கட்டிப்போம். இதெல்லாம் நம்ம கட்டினா தான் கட்ட தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு போர் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இந்த கார்பரேட்டர் கண்டிப்பாக இது கட்டாகணும். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும், ஈஸியாக கட்டுறதுக்கு. ஓகேங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த ஓசை இதையும் கட்டிடணும், அப்புறம் ஃப்ரீயாக நம்ம கார்பரேட்டர் வெளியில் இருக்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கார்பரேட்டர் கட்டியாச்சு. கார்பரேட்டரும் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹெட்டுக்கு வந்து இந்த நட்டு இருக்குல்ல, இந்த 4 நட்டு, இந்த டைமிங் எப்படி வந்து முதல்ல பாருங்கள். இந்த ஹோல்ஸ் உள்ள ஒரு லைட்டாக ஒரு கோடு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது க்ளீனாக இருக்கிற நான் 2வது வாட்டி இந்த மாட்டும் போது நாங்கள் உங்களுக்கு க்ளீனாக காமிக்கிறேன். அதேமாதிரி இந்த மேக்னெட் சைடில் தெரியுதுங்களா, ஒரு கட்டு மார்க் தெரியுதுங்களா, ஒன்று கொஞ்சம் க்ளீனாக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த கட்டு மார்க்கு டைமிங்கு. ஓகேவா? இதான் டைமிங்கு. இங்கே வச்சு தான் நம்ம அந்த இதில் நம்ம கேன்சர் இந்த போர்டை வந்து நம்ம கட்டணும். தெரியுதுங்களா கட்டு மார்க்கு? கேஸில் ஒரு கட்டு மார்க்காக இருக்கும், மேக்னெட்டில் வந்து இது போட்டிருக்கோம். ஓகேங்களா? டைமிங் போட்டிருக்கோம், டீ மார்க்கு. இந்த கேஸில் ஒரு கட்டு மார்க்கு. இதை கரெக்டாக நீட்டாக வச்சுங்க. ஓகேங்களா? இது சேமாக வச்சுட்டு தான் அடுத்து நம்ம இந்த சைடில் வந்து பார்த்தாவே இது கரெக்டாக இருக்கும். இப்போ நிறைய வேணால் ஓவர் மார்க் இருக்கும். இதில் வந்து லைட்டாக 2 கோடு இருக்கும். அந்த ஹோல்ஸ் உள்ளே ஒரு சின்ன ஒரு கோடு இருக்கும். அதையும் நம்ம கரெக்டாக வச்சு தான் நம்ம இது கட்டணுமே. இது கட்டுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு. டைமிங் வீலை கட்டிப்போம். அதுக்கப்புறம் இந்த 4 போல்ட்டு. ஓகேங்களா? 4 நெட்டை கட்டணும். ஓகேவா?
4 நட்டு கேட்டோன்னே ஹெட்டு அந்த கேம் ஷாட் ஓட்டோட மொத்தமாக செட்டாக வந்துடும். 4 நட்டு ஈவனாக கேட்டணும். நெட்லேயே வாஷர் இருக்கிறதால தனியாக வாஷர்லாம் வராது ஓகேங்களா. அதனால் பார்த்துக்கோங்க. இந்த ரேகராமு அது உள்ளே ஒரு 2 போல்டு இருக்கும் ஓகேங்களா. அலன் கீ போல்டு 5ஆம் நம்பர் ஓகேங்களா. அதையும் நம்ம கரெக்டாக கட்டணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, எந்த ஒரு வேலையும் நம்ம எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கரெக்டான டூல்ஸ் கையில் இருக்கும்போது எல்லா வேலையும் ஈஸியாக இருக்கும். டூல்ஸ் கரெக்டாக வச்சுன்னு கட்டினாவே ஈஸியாக பண்ணிக்கலாம், பக்காவாக பண்ணிக்கலாம். இந்த 2 போல்டு வரும். இதை நம்ம மாட்டும் போது ஒரு வீடியோ எடுத்துருக்கேன், அதை காமிக்கிறேன். அது இன்னும் பக்காவாக இருக்கும். இது டென்ஷனர். இந்த வண்டியில் டென்ஷன் கூட மாற்ற தேவையில்லை. ஏன்னா டென்ஷன் நல்லா தான் இருக்குது. ஏன்னா டென்ஷன் நாய்ஸ் கூட இல்லை வண்டியில். அவ்வளோ பக்கம் இருக்குது. ஒன்லி ஒயிட் ஸ்மோக் தான். அதுக்காக தான் நம்ம பிரிச்சு பண்ணுறோமே. அது இந்த ஒயிட் ஸ்மோக்காக தான். இந்த டென்ஷனருக்கு 8ஆம் நம்பர் வருது. இது 2மே நம்ம கட்டி தனியாக தச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் போர்லாம் புதுசாக போட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா. ஓகே, டென்ஷன் கட்டோம். இப்போ இந்த டைமிங் வீலை வந்து தனியாக நம்ம எடுத்துடணும். இதை மாட்டும் போது நான் டைமிங் வச்சு காமிக்கிறேன், அது பாருங்கள் அடுத்த வீடியோவில். இன்றைக்கி 2 வீடியோ இருக்கிறதால மதியானம் ஒன்று, ஈவினிங் நைட்டு ஒன்று போடுறோம் பாருங்கள். இப்போ ஸ்கூட்டர்னாவே நிறைய பேர் ஸ்கூட்டர்னா பைக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. எல்லாமே ஒரே சேம் தான். டைமிங் வைக்கிறது ஓகேங்களா. இந்த ஹரிசான வெட்டிகள் இந்தமாரி மாடல் தான் 2 வண்டியுமே ஓகேங்களா. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பாருங்கள் ஹெட்டில் எவ்வளோ ஆயில் பண்ணிருக்கு பாருங்க தெரியுங்களா. இந்த ஹெட்டில் ஒன்றும் தெரியல, வச்சது காமிக்கிறேன். அப்படி இருக்கு பாருங்கள். எல்லாம் ஆயில் அடித்து வச்சு கண்டிப்பாக சுத்தமாக அந்த வால் அடிச்செல்லாம் போயிடுச்சு சுத்தமாக. எவ்வளோ ஆயில் வச்சுருக்கு பாருங்கள். இதனால தான் வண்டியில் ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வருது. ஏன்னா ஆயில் இந்த பக்கம் வரும்போது எரியும் போது நான் ஃபுல்லாக அந்த ஒயிட் ஸ்மோக்காகவே வெளில போய் இப்போ ஆயிலும் சேர்ந்து எரியும். அதனால தான் பிஸ்டன் மேலே எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த ஆயில். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பக்காவாக எடுத்து க்ளீன் பண்ணி போர் புதுசாக தான் போட போகிறோம் ஓகே. ஆயிலே எவ்வளோ வெளில வந்துருக்கு தெரியுதுங்களா. ஆயிலே அப்படியே மொத்தமாக வெளில வந்துருக்குது. ஏன்னா அந்த ஆயில் வச்சு சுத்தமாக கண்ணமாயிட்டு இருக்குது ஓகேங்களா. அதனால தான் அந்த வால்வு வழியாக இன்லெட் வழியாக உள்ளே வந்துருக்கும் ஆயிலெலாம். ஆயிலாம் வந்தது தான் ஃபயர் ஆகி ஸ்மோக் அதிகமாக இருக்குது. இந்த போர் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள். இதை மாட்டும் போது நான் அந்த ஆயில் ரிங்ஸ்லாம் காமிக்கிறேன், எவ்வளோ ஜாம் ஆகிருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா. இப்போ நம்ம போரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். போரை கட்டும் என்ன டபுள் பின்ல எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க ஓகேங்களா. டபுள் பின்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஏன் இப்படி எடுக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு கையில் வீடு எடுத்து இன்னொரு கையில் தான் கட்டி மாட்டுறோம் ஓகே. அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. போரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்கோரிங் இருக்குது ஓகே. பிஸ்டன் ஃபுல்லாக கேலி, மேலே ஃபுல்லாக தேஞ்சிருக்கு தெரியுதுங்களா. ஃபுல்லாக கேலி, பிஸ்டனே ஃபுல்லாகவே ஆயிலாகவே இருக்குது தெரியுதுங்களா. அப்போ அவ்வளோ ஆயிலும் அப்படியே ஹெட்லேருந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாகவே போரில் இறங்கிடுது. அதனால தான் வண்டியில் வந்து ஸ்மோக் அதிகமாக இருக்குது ஓகேவா. இந்த போரும் ஃபுல்லாக கண்டமாகிடுச்சு. எவ்வளோ ஸ்கோரிங் மார்க் இருக்குது தெரியுதுங்களா. ஒரு இடத்துல வண்டி பள்ளமாயிட்டு இருக்கும் அது ஓகே. இந்த பிஸ்டன்லேயும் மேலே ஃபுல்லாக தெரிஞ்சிட்ருக்கு ஓகே. இந்த வீடியோ வந்து கரெக்டாக பாருங்கள். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஈவினிங்கே போட்டுறேன் பாருங்கள். இதை மாற்றுற வீடியோ. இந்த வீடியோ நிறைகள் குறைங்க இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். இதோட ஈவினிங் இந்த வீடியோ மாற்றுற வீடியோ பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைகள் குறைங்க இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், ரிப்ளை பண்ண வீடியோ கண்டிப்பாக உள்ள வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிங்க ஓகே. இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.